ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டையும் சுண்டலும் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க ரொம்பலாம் அழுத்துக்க வேணாம், நாங்கள் இங்கே சாமி கும்பிட்றோம், அதனால் நீங்கள் வந்து வெறும் படத்துக்கு பூ போட்டு சாமி கும்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். புதுசாக தான் ட்ரை பண்ணேன். பால் கொழுக்கட்டை நல்லா வந்திருந்தது. அதே மாதிரி விநாயகரும் வந்து மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம் சிலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். வீடியோ ரெஃபரன்ஸஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க பண்ணியிருந்த மாதிரி வடிவமாக கை தனியாக கால் தனியாக அந்த மாதிரி எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் அச்சில் பிடிக்கிற விநாயகருக்கே நல்ல அழுத்தம் கொடுத்து விநாயகர் ஷேப்புக்கு மஞ்சளை கொண்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற டைப்பு. அதுலேயும் முக்கியமாக எனக்கு எப்படின்னா, ஒரு அணு செஞ்சால் கூட அது கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை அவரோட டைரக்ஷன்ஸில் தான் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன செய்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், நல்லதோ கெட்டதோ எல்லாமே அதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புவார். ஆனால் என்னால் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் நல்லது நடந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நன்றி சொல்வேன். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனாலும் எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவேன். ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் எப்படி, நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணுவீங்க, நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பாய்.